வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்க பதிவுல ஒரு அழகான விஷயத்தை பத்தி பேச போறோம். முதல்ல உங்க கண்ணை மூடிக்கோங்க. ஒரு அழகான இந்திய கிராமத்தோட விடியற்காலை பொழுது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. எங்கும் பரவி இருக்கிற மென்மையான தங்க நிற சூரிய ஒளி, காற்றில் கேட்கிற பறவைகளோட இனிமையான சத்தம், ரொம்பவே அமைதியான ஒரு சூழல். இந்த அழகிய அமைதிக்கு நடுவுல ஒரு சின்னஞ்சிறிய பூச்செந்த மெல்ல விழித்தெழுது. பார்க்கவே மனசுக்கு ரொம்ப இதமா இருக்குல்ல? வாங்க நேரா இந்த காட்சிக்குள்ளேயே போவோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். வாழ்க்கையில மக்களோட மனசை வெல்லணும், ஒரு பெரிய வெற்றி அடையணும்னா அதுக்கு என்னங்க ரகசியம்? பெரிய அளவுல முதலீடு தேவையா, இல்லனா கடினமான உழைப்பு மட்டும்தான் காரணமா? கண்டிப்பா இல்லைங்க. இதோட விடை நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம செய்யற மிக சாதாரணமான, ஆனா நம்ம அடிக்கடி மறந்துடுற ஒரு சின்ன விஷயத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். பகுதி 1. சுறுசுறுப்பான பூச்சந்தை. அந்த காலை நேரத்துல சந்தையோட உண்மையான நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்பவே கடுமையான போட்டி நிறைந்த ஒரு இடம். அந்த அதிகாலை நேரத்துல பல வியாபாரிகள் மல்லிகை, ரோஜான்னு வண்ண வண்ண மலர்களை குவியலா வச்சுக்கிட்டு வாடிக்கையாளர்களுக்காக போட்டி போடுறாங்க. பூக்கள் வாடிறதுக்கு முன்னாடி, அதாவது மாலைக்குள்ள அதை வித்து தீர்க்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய அழுத்தம் அவங்க மேல இருக்கு. இதனால அங்க ஒரு விதமான இறுக்கமும், வாடிக்கையாளர்கள் கிட்ட ஒருவித சோர்வும் நிலவுது. உண்மையா சொல்லணும்னா, நம்ம ஆபீஸ்லயோ வியாபாரத்திலேயோ நாம பாக்குற அதே பிரஷர் தாங்க இங்கேயும். பகுதி 2. 2 வகையான வியாபாரிகள். இந்த சந்தை நம்ம வாழ்ற உலகத்தோட ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இந்த அழுத்தமான சூழ்நிலையில தாக்கு பிடிக்க மனிதர்கள் முற்றிலும் மாறுபட்ட 2 வழிகளை கையாளுறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, சில வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள் கிட்ட ரொம்ப கடுமையா பேசுறாங்க, அதிக விலை சொல்றாங்க, தேவையில்லாம வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. அந்த இடமே ரொம்ப பதற்றமாவும் சத்தமாவும் இருக்கு. ஆனா அதே சந்தையில அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு வியாபாரி மட்டும் ரொம்ப அமைதியா இருக்காரு. முகத்துல ஒரு உண்மையான சிரிப்போட கைகூப்பி ரொம்ப அன்பா வாடிக்கையாளர்களை வரவேற்கிறாரு. இந்த 2 பேருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் தான் நம்ம இன்றைய தேடலோட ஆணிவேர். பகுதி 3. வாடிக்கையாளரின் திருப்புமுனை. இப்போ இதோட உண்மையான ரிசல்ட் என்னன்னு ஒரு வாடிக்கையாளரோட அனுபவம் மூலமா பார்ப்போம். முதல்ல மற்ற கடைகள்ல அதிக விலையையும் அந்த கடுகடுப்பான பேச்சையும் பார்த்து அவர் ரொம்பவே விரக்தி அடைகிறாரு. ரொம்பவே மனம் நொந்து போய் கடைசியா நம்ம புன்னகைக்கிற வியாபாரி கிட்ட வர்றாரு. அங்க அவருக்கு கிடைச்ச அந்த அன்பான வரவேற்பு அவரோட விரக்திய உடனடியா ஒரு மகிழ்ச்சியா மாத்துது. எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம ரொம்ப மனநிறைவோட அவர் பூக்களை வாங்குறாரு. இது எப்படி சாத்தியமாச்சு? அந்த வியாபாரி சொன்ன வார்த்தைகள் இதுதாங்க. வாங்க அண்ணா, உங்களுக்கு தேவையான எல்லா பூக்களும் நான் நல்ல தரத்தில் தருகிறேன். அவ்வளோதாங்க. இந்த எளிய ஆனா அன்பான வார்த்தைகள் ஒரு பெரிய மாயாஜாலத்தையே செஞ்சிடுச்சு. இது வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல, அங்க ஒரு உண்மையான உணர்வுபூர்வமான தொடர்பு உருவாகிடுச்சு. நம்ம பேசுற வார்த்தைகள் எப்படி ஒருத்தரோட நாளையே மாத்தும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. பகுதி 4. வெற்றியின் அலைகள். அந்த ஒரு சின்ன அன்பான பேச்சு குளத்துல கல்லை எரிஞ்சா எப்படி அலை அலையா பரவுமோ, அதே மாதிரி சந்தை முழுக்க அப்படியே பரவிடுச்சு. அந்த வியாபாரியோட அன்பான அணுகுமுறையும் இனிய சொற்களும் மற்ற வாடிக்கையாளர்களையும் ஈர்க்க ஆரம்பிச்சுது. மக்கள் கூட்டமா வரத் தொடங்கினாங்க. விற்பனை ரொம்ப வேகமா நடக்குது. அங்க சண்டைகளோ கூச்சலோ கிடையாது, மாறாக ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவுச்சு. சூரியன் மறைகிற அந்த அழகிய மாலை வேளையில பாத்தீங்கன்னா, அந்த வியாபாரியோட கூடைகள் முழுவதுமாக காலியாகிடுச்சு. அவர் ரொம்ப அமைதியா வெற்றியோட புன்னகிக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மத்த வியாபாரிகளுக்கு, குறிப்பா அந்த கடுகடுப்பான வியாபாரிகளுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்களுக்கு இது எப்படி நடந்துச்சுன்னே புரியல. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க. நீ மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமா எல்லா பொருளையும் வித்த? இது நம்ம வாழ்க்கையிலயும் பல நேரங்கள்ல யோசிக்கிற ஒரு கேள்விதானே. ஒரு சிலர் மட்டும் எப்படி ஈஸியா ஜெயிச்சிடுறாங்க? அதுக்கு அந்த வியாபாரி சொன்ன ரொம்ப ஆழமான பதில் இதுதான். நான் பெரிய தந்திரம் மேஜிக் எதுவும் செய்யல, நான் சிரிச்ச முகத்தோட பேசுறேன். பணம் மட்டும் இல்ல, இனிய சொற்களும் மனிதர்களோட மனச சுலபமா வெல்லும். அதாவது உண்மையான வெற்றி அப்படிங்கிறது நாம விக்கிற பொருள்ல மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நாம எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. பகுதி 5. இறுதியான முக்கிய பாடம். இது ஏதோ ஒரு சாதாரண பூ வியாபாரியோட கதை மட்டும் கிடையாதுங்க. இனிய சொற்கள் பேசினால் மனிதர்களின் மனமும் வெல்லலாம், வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் நாம பார்த்த இந்த விளக்கப்பதிவோட சாராம்சம். ஒரு சின்ன புன்னகையும் கனிவான வார்த்தையும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு இந்த எளிய கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது முடிக்கும் முன் உங்களை பார்த்து ஒரு கேள்வி. நாளை காலையில நீங்க முழிச்சு எழும்போது உங்க சக மனிதர்கள் கிட்ட நீங்க எப்படி பேச போறீங்க? உங்க வார்த்தைகள்ல அந்த இனிய நறுமணம் வீசுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த நறுமணம் உங்க வாழ்க்கையும் உங்க வெற்றியும் கண்டிப்பா மாத்தும். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம்.